இந்த சுவை உலகளவில் போகும்னு சொல்லுவேன். அந்த கனவு பழித்திருக்குது. இங்கே மட்டும் இல்லைடா, நான் உலகளவில் தடம் பதிக்க போகிறோங்கிறத நிரூபிச்சிருக்கிறோம். மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. Let's go holidays. It's time to travel beyond the boundaries. அனுஜ் ஸ்டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தம்பி லோகிருஷ்ணன் இருக்கார் இல்லையா, என்னுடைய நிறுவனத்துக்கு இங்கே பணி புரிஞ்சுட்டு இருந்தார். பணி புரிஞ்சுட்டு என்னோட என்னங்கிறத அவர் எடுத்துக்கிட்டாரு. அண்ணனுக்கு இந்த ஆசை தானே, ஏன்ட்டையும் சொல்லாமல் திடீர்னு கோயம்புத்தூர்ல இருந்தார், காணோம். அப்புறம் பார்த்தா அமெரிக்காவில் இருக்கிறேன் அப்படின்னாரு. என்னுடைய கனவை நிறைவேற்றினவர். அதில் ஒரு பெரும்பங்கு இல்லை, முழு பங்கு லோகசாரம். நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. ஒரு தெருல 2 பேர் வச்சிருக்காங்க. நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. எனக்கு தெரிய ஒரு 70 நோக்கி போகுதுன்னு நினைக்கிறேன். தெரியல. வரவேற்புன்றது ரொம்ப நல்லாவே இருக்கும் மேடம். வெளிநாட்டுக்காரவங்களும் நம்மளோட பிரியாணினா விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கான காரம் இதெல்லாம் கரெக்டா இருந்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு தெரியும் சேலம் ஆர்ஆர் பிரியாணி சுவை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சார் ஏற்படுத்தின அந்த மூலிகை பிரியாணி மாதிரி தான் நம்மளும் இங்கே அதே ஃபாலோ அப், அதே மெத்தட் தான் இங்கேயும் பண்ணிட்டு இருக்கோம். அங்கே இந்த அளவு போட்டிங்களா, அந்த அளவு போட்டிங்களா, மாஸ்டர்கிட்ட பேசுவேன். அந்த வீடியோ அனுப்பு. மசாலா வதங்கிட்டா என்ன கலர் ஒன்றும்னு எனக்கு தெரியும். வதக்கும் போது எது அனல் அதிகமாக இருக்கணும், எப்போ குறைச்சிருக்கணும், இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நான் அதனால தான் இந்த வெற்றிக்கு காரணம். பச்சை எப்படி பண்ணணும், எந்த பொருள் எவ்வளோ போடணும், எப்படி வதக்கணும், எப்படி தம் அடிக்கணும், எப்படி எடுத்து கொடுக்கணும், எல்லாம் சொல்லி தருவேன். அங்கே இருக்கிறவங்க பிராஞ்ச் எடுக்கிறவங்களா அதே ஈடுபாடோடு இருந்து அது சக்ஸஸ், இல்லைனா கொஞ்சம் வியாபாரம் பின்னடைவு ஏற்படும். நம்ம ஊர்ல எப்படி மீட்டு நம்ம பாய் கடையிலேயே போய் கட் பண்ணி வாங்கிட்டு வரோமோ, இங்க அமெரிக்கால வயலின் ஒரு இடத்துல நாங்க போய் ஃபார்ம்லயே மீட்டை கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டு இருக்கோம் பிரியாணி. யூஎஸ்லயே நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பரோட்டா ஃப்ரெஷ்ஷா லைவா கொடுக்கும். அடுத்தது எந்த நாட்டில் ஆரம்பிக்க போறீங்க? யூஎஸ்ல ஆரம்பிச்சாச்சு. பிரேசில் வேலை நடக்குது. பிரேசில் சிங்கப்பூர் வேலை நடந்துட்டு இப்போ தான் போயிட்டு கிச்சன்லாம் பாட்டு வந்துட்டேன். 8 ஆபீஸும் அங்கே தான் போகுது, நம்மளோட ஆபீஸும். All the way from Irving to Salem RR biryani. I came to Salem RR today. The food is excellent. I ate mutton zira samba biryani. Those are the must try. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள். ஏன்னா நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தீங்க யூஎஸில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி. அதுக்கான ஏற்பாடுகள் நடந்து இப்போ யூஎஸ்லேயும் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, டெக்ஸாஸில் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி இருக்குது, எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, அதை தெரிஞ்சுக்கலாமா? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு கட்டத்துலேயும் என்னை போன்ற ஒரு அனாதை, படிப்பு இல்லாமல் தாய் தந்து இல்லாமல் இருந்து வாழ்ந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு இளைஞனுக்குமான ஒரு வெற்றி இது. ஆமாம். அதுக்கு அடுத்தது என்னுடைய வாடிக்கையாளர்களும் என்னுடைய தொழிலாளர்களும் என்னை நம்பி இன்றைக்கி என் கூடவே இருந்து பயணிக்கிறவங்களுக்கான அர்ப்பணிப்பு இது. அந்த விமர்சனங்கள் ஆயிருக்கும். விமர்சனங்கள்லாம் படிக்கட்டுன்னு வாழ்க்கையில் மற்றவங்க சொல்லுவாங்க. அது உண்மையிலே எனக்கு படிக்கட்டானது. ஆமாம். அதான் அந்த மகிழ்ச்சி. நான் சொல்லுவேன், உலக அளவில் நான் தள்ளுவண்டியில் 1996 என் நண்பர் செந்தில்கிட்ட சொல்லுவேன், இந்த சுவை உலக அளவில் போகும்னு சொல்லுவேன். அந்த கனவு பழித்திருக்குது. ஒவ்வொருக்கும் ஒரு கனவு இருக்கும். என் கனவு பழித்து விட்டது. கண்டிப்பாக அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியில் இருக்கேன். கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கும் மேலே தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கீங்க. சென்னையில் பிராட்வேல தான் 30 ஆண்டுகள் ஆச்சு. 1987 பிராட்வேல பழக்கடை போட்டுட்டு 91 தள்ளுவண்டி இட்லி நான் சொல்லியிருக்கிறேன். நிறைய இட்லி கறி 30 ஆண்டுகளுக்கு மேலே இந்த உணவு தொழிலில் போயிருக்கீங்க கிட்டத்தட்ட. குறிப்பாக டெக்ஸாஸில், அதாவது யூஎஸ்ல திறக்கணுங்கிறதுக்கான காரணம் என்ன? அது ஏன் எய்ம் பண்ணீங்க நான் தெரிஞ்சுக்கலாம்? இப்போ தான் தம்பி லோகிருஷ்ணன் இருக்கார் இல்லையா, எனக்கு தான் இங்கே இருந்தார். என்னுடைய நிறுவனத்துக்கு இங்கே பணி புரிஞ்சுக்கிட்டு இருந்தார். பணி புரிஞ்சுட்டு என்னங்கிறத அவர் எடுத்துக்கிட்டார். அண்ணனுக்கு இந்த ஆசை தானே, ஏன்ட்டையும் சொல்லாமல் திடீர்னு கோயம்புத்தூரில் இருந்தார், காணோம். அப்புறம் பார்த்தா அமெரிக்காவில் இருக்கிறேன் அப்படின்னாரு. என்னண்ணே, இல்லைண்ணே நீங்கள் அங்கே ரொம்ப கஷ்டப்படுறீங்க, உங்களோட வேள்வி எனக்கு தெரியும் அப்படின்னு என்னோடய எண்ணத்தை புரிந்து கொண்டு எடுத்துக்கொண்டு போய் யூரோப்பா ஃபுல்லாக நம்ம ஒரு 400 கடைகள் கொண்டு வரலாம் அப்படிங்கிற பணியில் தான் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் ஓன் மசாலா இன்றைக்கி பார்த்திங்களா, அவரே அந்த மல்லி இப்போ தனியாக போட்டுங்க, நம்ம வீட்டில் ரெடி பண்ணுவோம் இல்லையா, அரவ மசாலான்னு சொல்லுவாங்க, அது அவரே ரெடி பண்ணுறாரு. அப்படி அரைச்சி தாங்க லைவாக நம்ம அரைச்சி தான் மக்களுக்கு கொடுக்குறோம். அந்த மாதிரி லைவ் அப்படி ஒரு வெறிய இந்த லோகுக்கு இந்த பாராட்டும் போகலாம் அவரையே சாரும். என்னுடைய கனவை நிறைவேற்றினவர். அதில் ஒரு பெரும்பங்கு இல்லை, முழு பங்கு லோகசாரம். நிச்சயமா அவங்ககிட்டே கண்டிப்பாக பேசலாம். ஏன்னா இங்கே நிறைய சவால்கள் இருக்குது. ஏன்னா நம்ம ஊரில் ஒரு பிரியாணி பண்ணுறது அப்படிங்கிறது நல்ல பொருட்கள் நம்ம கண் முன்னாடி பார்ப்போம், வாங்குவோம், கிடைக்கும். அந்தந்த நேரத்துக்கு தந்தப்பல விலைவாசி ஏற்ற இறக்கம் இருக்கும். பெருசாக சேஞ்சஸ் இருக்காது. நம்ம நினச்ச அளவுக்கு கொடுத்துடலாம். என்ன பிரச்சனைனா, ஒரு ஏற்றுமதின்னு ஒன்று இருக்குன்னு எங்கே டிமாண்டோ அங்கே வியாபாரம் பண்ணணும். பிரியாணிங்கிறது தமிழகத்தின் தாயகம். இந்த உலகத்துக்கே ஒரு தாயகம்னா தமிழ்நாடு தான். தமிழ்நாடை தாண்டி தான் கொஞ்சம் ஆந்திராவில் இருக்கும், அதை தாண்டி தான் கேரளாவில் இருக்கும், நார்த்தில் ரொம்ப கம்மி. இந்த தாய் வீடே தமிழகம் தான். என்றைக்கும் தாய் வீடு பிறக்கிற இடத்துல விலை இருக்காது, நிறைய உற்பத்தி இருக்கிற இடத்துல கிடைக்காது. டிமாண்ட்ஸ் எங்கே இருக்குதோ அங்கே தான் கிடைக்கும்.
அந்த மாதிரி அதை எடுத்துக்கலாம் நீங்கள் பிரியாணியை. இது தாய் வீடுங்கிறதுனால, உற்பத்தி ஆகிற இடங்கிறதுனால 50 ரூபாய் கூட அங்கே சாப்பிட முடியும். உலகத்தை எங்கே வித்துல ஸ்ரீலங்காவில் கூட நீங்கள் சாப்பிட முடியாது. நிச்சயமா. இப்போ இங்க வந்து உங்களோட பிராண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ரீசனபிளான ஒரு ப்ரைஸ் உங்களோட பிரியாணியோட விலை அப்படிங்கிறது. அதுல நீங்க வாங்குற குவான்டிட்டி வந்து ஒரு 2 பேர் மேக்ஸிமம் சாப்பிடலாம், நல்லா ஃபுல்லா சாப்பிடலாம் அப்படிங்கிறது தான் அதுக்கு பேர் போனதுதான் சேலம் ஆர்ஆர் எனக்கு தெரிஞ்சு. அப்படிங்கிறப்ப இதை நம்ம வெளிநாடுகள்ல நம்மளால கொடுக்க முடியுமா? இப்போ இந்த விலை, இதே குவான்டிட்டி, இதெல்லாம் ஒரு நமக்கு பெரிய சவாலா இருக்கும். இங்க இருக்க பொருட்கள் ஏற்றுமதி என்ன மாதிரி விஷயங்கள் சேலஞ்சிங்கா என்னை பொறுத்த வரைங்க அது அந்தந்த நாட்டில் அவங்க பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டு, வைக்கிற விலை, இது அந்தந்த உரிமையாளர்கள் சில உரிமைகள் இருக்குது, நம்ம அதில் குறுக்கிட முடியாது. அது இருக்குது. தமிழ்நாடாக நான் சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பேன் எல்லா பிராஞ்சுங்களை, ஏன் கம்மியாக கொடுத்தீங்க, உடனே எனக்கு கமெண்டில் கூட வந்துடும். ஆனால் இந்த இடத்துல நம்ம ரசிகர்கள் மிக புத்திசாலி. நான் ஒரு ஊர் அறிஞ்சு ஆளாயிட்டேன் ரசிகர்களுக்கு. உடனே போட்டுருவான், அண்ணே கோயம்புத்தூரில் இப்படி பண்ணாங்க, மதுரையில் இப்படி இருக்குது, திருநெல்வேலியில் இப்படி இருக்குது அப்படின்னு உடனே எனக்கு போட்டுருவாங்க. அதுதான் எனக்கு ஒரு பெரிய விஷயம். அதெல்லாம் நான் தவறாக அந்த விமர்சனத்தை எடுத்துக்கிறதே இல்லை. நம்ம வியாபாரம் பண்ணுற குறையை சொல்கிறாங்க, அதை சரி பண்ணிக்கிறது நம்ம பொறுப்புன்னு வாழ்கிறேன். இப்போ வயிறுகளை தான் நான் பார்க்குறேன் தவிர யாரும் குறைச்சி கூட நான் ஒருத்தனையும் சொல்ல மாட்டேன். அவங்க இந்த காசுக்கு இவ்வளோ கிடைக்குமா, இவ்வளோ சுவையாக இருக்குமாங்கிறதா வியாபாரம். அப்போ சவால்கள் குறித்து வந்து அவங்ககிட்டயே நம்ம கேட்கலாம். கண்டிப்பாக. அதுக்கு முன்னாடி நான் வந்து ஆரம்பிக்கிறப்பவே எத்தனாவது பிரான்ச்னு சொல்லி ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன். பட் எனக்கு வந்து அந்த கவுண்டே கிடைக்கல. இல்லை, நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. ஒரு தெருல 2 பேர் வச்சிருக்காங்க, நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. எனக்கு தெரிய ஒரு 70 நோக்கி போகுதுன்னு நினைக்கிறேன். தெரியல. ஏன்னா மிக விரைவாக பண்ணிட்டோம். இந்த ஆண்டுகளில் போன 2 மாதங்களில் 17 கிளைகள் ஓப்பன் பண்ணியிருக்கோம். தாராபுரம், பல்லடம், ஒசூரில் ஒரு மாதம் முன்னாடி ஓப்பன் பண்ணணும். அதே ஸ்பீடில் ஒவ்வொன்றா அடுத்து வரதை பிரேக் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஆள் இல்லை, மாஸ்டர்ஸ் இல்லை, திறக்கிறது பெருசு இல்லை. அதை வெற்றிகரமாக்கணும். அதுக்கான மாஸ்டர்ஸ் ஆட்களை கொடுக்கணும். மெயின் இடம் மாஸ்டர், அந்த செய்முறை ஒரே மாதிரி இருக்கணும். இதுக்காகவும் ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். அது லோகு தலைமையில் ஒரு மசாலா பேட்டரி ஆரம்பிக்கிறது அவர் ஹீரோ போடுறதுனா இங்கே தமிழகத்தில் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ ஒரே சுவை ஒரே டேஸ்ட்டுங்கிறத கொண்டு வரலான்ட்டுருக்குறோம். ஆல் டிமாண்ட்ஸ்னால தான் நிற்கிது. எவ்வளோ டெய்லியுமே வீட்டாண்ட எங்களுக்கு கிளைகள் கொடுங்கன்னு கேட்டுட்ருக்காங்க. அதில் இருக்கிற இன்னொரு பிரச்சனை என்னன்னா, அந்த கிளைகளை எடுக்கிறவங்களுக்கு அந்த தொழில் சார்ந்த அவங்க விஷயம் தெரியுமா, களத்தில் நிற்பாங்களா? வெறும் பணம் இருந்தாலும் தொழில் செய்ய முடியாது. பணம் இல்லாமல் வெறும் திறமை மட்டும் இருந்தாலும் 2 இருக்கா? பணத்தோடு சேர்த்து நீங்கள் கடைக்குள்ளே நிற்பீங்களா, கவனிப்பீங்களா? நீங்கள் ஒருத்தரை நம்பி பண்ணிடக்கூடாது. எவ்வளோ அனுபவங்கள் உங்களுக்கு இருக்குது. ஏற்கனவே ஹோட்டல் நடத்தினவர், இப்போ சுந்தர் மதுரையில் கொடுத்துருக்குறோம்னா ஹோட்டல் நடத்தினவர், அவர் நேம் எடுத்துகிட்டு என் நேம் போடும்போது எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இருக்குது. பாதி எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம உள்ளே துளைக்கிறோம், வெற்றி ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி நான் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பண்பை பார்ப்பேன், கொடுக்குற மனசு இருக்குது, அதையும் சேர்த்து தான் நோட் பண்ணுவேன். அது சைக்காலஜின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா நான் மனிதனை படித்தவன், கல்வியை படிக்கலை. இவங்க செய்வாங்களா, அவங்களுக்கு தாராள குணம். இந்த டென்ஷன் ஆகிட்டாலும் வியாபாரம் நடக்காது. பொறுமை மிக முக்கியம். எதுக்கும் பதில் சொல்லணும். ஏன்னா உணவு நான் காசு கொடுத்து சாப்பிட்றேன், ஏன் பிடிக்குதுன்னு கேட்குற உரிமை அவங்களுக்கு இருக்குது. அந்த தன்மையை நம்ம கையாளணும். அதனால தான் சாப்பிட்றது ஒரு வயிறுன்னு நினைக்கிறேன் நான். அது நாடுகள் எதுவாக இருக்கட்டும், சாப்பிட்றது ஒரு உயிர், ஒரு மனிதன். அவங்க அதான் வயிறு நிறையணும் மனசு நிறையணும் தானே என் தாரக மந்திரம். அளவு இருக்கிறதுக்கு நிறையா இருக்கணும், அப்போ தான் வயிறு நிறையும். போடுற பில்லு பயிர் ஆகி சிரிச்சிடக்கூடாது. இப்போ நமக்காக அவங்க 2 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்ககிட்டயே நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்கலாம். ஸோ வணக்கம், ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கீங்க 2 பேரும்? வணக்கம் மேடம். நல்லா இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கும். முதல்ல வாழ்த்துக்கள். சேலம் ஆர்ஆர் அங்க வந்து யூஎஸ்ல டெக்சாஸ்ல வந்துட்டு ஓபன் பண்ணிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அங்க இருக்கிற மக்களுக்கு இங்க இருக்கிற பிரியாணி போய் சேர்றதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு. ஸோ எப்படி இருக்கு வரவேற்புங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாமா? வரவேற்புன்றது ரொம்ப நல்லாவே இருக்கு மேடம். சாரை பத்தி எல்லாருக்குமே தெரியும் நம்ம மக்களுக்கு. ஸோ அது இல்லாம வெளிநாட்டுக்காரவங்களும் நம்மளோட பிரியாணின்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கான காரம் இதெல்லாம் கரெக்டா இருந்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு தெரியும் சேலம் ஆர்ஆர் பிரியாணி சுவை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சார் ஏற்படுத்தின அந்த மூலிகை பிரியாணி மாதிரி தான் நம்மளும் இங்கே அதே ஃபாலோ அப் அதே மெத்தட் தான் இங்கேயும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்குன்னு தனியா மசாலாவும் சார் சொன்ன மாதிரி அடிச்சு அந்த முறையில தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். அதுவும் இந்தியால இருந்து நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து டைரக்டா இங்கேயே அரைச்சு பண்றோம். இது ஃபியூச்சர்ல வந்து சார் தலைமையில சாரோட இதுல வந்து அங்க இருந்தே மசாலா இங்க வந்து அதை நம்ம பண்ணலான்ட்டு இருக்கோம். நல்ல வரவேற்பு இருக்கு மேடம். நல்ல வரவேற்பு இருக்கு. நல்ல ஒரு ரிவ்யூவும் கஸ்டமர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. நல்லதா இருக்கு. ஸோ இங்க ஆக்சுவலா ஒரு இடத்துல வந்து இங்க இந்தியால இருந்து தமிழ்நாட்டுல இருந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம், அதுவும் உணவு தொழில் ஆரம்பிக்கிறோம்னா எங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன தோணும்னா, இங்க எப்படி இந்த லாஜிஸ்டிக்ஸ் எல்லாம் அவங்க வந்துட்டு பண்றாங்கிறதான் ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து தோணும். அதுதான் மிகப்பெரிய சேலஞ்ச். ஏன்னா நம்ம ஒரு பிரான்சைஸ் எடுத்திருக்கிறோம், அந்த பிராண்டை நோக்கி வராங்கன்னா இங்க என்ன சாப்பிட்டாங்களோ அதையும் அங்கேயே எதிர்பார்ப்பாங்க. அதை கொண்டு வரதான் ரொம்ப கஷ்டம். அப்படி என்ன சவால்கள் முதல்ல இருந்தது உங்களுக்கு? இருந்தது லாஜிஸ்டிக் ரிலேட்டடா எல்லா சவால்களுமே
கொண்டு வந்தோம். ஓகே. அதாவது ஸ்பைசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க இருந்து கொண்டு வரதுங்கிறது ஒரு சில பொருட்கள் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. சில பொருட்கள் மூலிகை சார்ந்த பொருட்கள்லாம் அவ்வளவு சீக்கிரம் அப்ரூவல் இல்லாம கொடுக்க மாட்டாங்க. அது சார்ந்தது எல்லாத்தையுமே ப்ராப்பரா சப்மிட் பண்ணி அதுக்கான பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஸ்பைசஸ் எல்லாம் கொண்டு வந்தோம். அது மட்டும் இல்லாம இங்க நம்மளோட தமிழ் மண்ணோட சேம் அந்த டேஸ்ட்டை வந்து கொண்டு வரணுங்கிறதுல ரொம்ப தீவிரமா இருந்தோம். இங்க நிறைய பேர் பண்றாங்க, இருந்தாலும் நம்மளோட அந்த டேஸ்ட்டை கொடுக்கறதுங்கிறதுக்காக ரொம்ப அதிகமாவே உழைச்சிருக்கோம். அதுக்கு லோகோவும் சாரும் சப்போர்ட்டும் ரொம்ப அதிகமா இருந்ததுனாலதான் அதை நிறைவேற்ற முடிஞ்சுச்சு. என்ன பொருள் கொண்டு போறது ரொம்ப சேலஞ்சா இருந்தது? ஏன்னா பிரியாணிக்கு என்னென்ன ஸ்பைசஸ் தேவைங்கிறது நம்மளுக்கு கண் கூட தெரியும். இப்ப அங்க நிறைய இந்தியர்கள் இருக்காங்கிறப்ப கண்டிப்பா இது எல்லாமே அங்க பயன்படுத்துவாங்க. ஆனா ஒரு பல்க் குவான்டிட்டி கொண்டு போறது கஷ்டம் தான், இல்லைன்னு நான் சொல்லலாம். பட் எது ரொம்ப சேலஞ்சா, எந்த இன்கிரிடியன்ட் ரொம்ப சேலஞ்சா இருந்தது? அரிசி வகைகள்ல அதெல்லாம் ரொம்ப பாஸ்மதி ரைஸ்ல இறக்கத்துல இப்ப நமக்கு வந்து அந்த நீளமான அரிசி போட்டாதான் சாரதா இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாரு அந்த பாஸ்மதி ரைஸ்ங்கிறதே முதல்ல. அதே மாதிரியான தரத்துல அரிசி இங்க கிடைக்கிறது இல்லை. சோ அதை கொண்டு வரதுல ரொம்ப சேலஞ்சஸ் இருந்தது. அது மட்டும் இல்லாம நிறைய பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மாவு சார்ந்த பொருட்கள், அது ஒரு சீரக சம்பா ரைஸ் இங்க ரொம்ப ரொம்ப டிமாண்ட். ஓ ஓகே. இதெல்லாம் கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருந்தது. அங்க ஓவராலா அங்க என்ன பிரச்சனை எப்படி இருக்கும்னா அங்க எல்லாமே ஃப்ரோசன் ஃபுட்டா தான் இருக்கும் யுஎஸ் பொறுத்த வரைக்கும். ஒன்ஸ் இந்த மாதிரி அந்த கண்ட்ரிக்கு எல்லாம் போனப்ப அங்க ஃப்ரோசன் ஃபுட் தான் இருக்கும், அததான் அவங்க சாப்பிடுவாங்க, அதுக்கு பழகி இருப்பாங்க. நம்ம ஊர்க்காரங்களும் அதுக்கு பழகி இருப்பாங்க. பட் ஒரு ஃப்ரெஷ்லி மேட் அப்படிங்கிறது வந்து இங்க எய்மா இருக்கிறப்ப அதை எப்படி நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டீங்களா, இல்ல வந்து நீங்க ஃப்ரெஷ்ஷா தான் பண்ணணும்னு முடிவெடுத்து அதுக்கு ஏதாவது இறங்கிருக்கீங்களா? இப்போ நம்ம ஊர்ல எப்படி மீட்டு வந்து நம்ம பாய் கடையிலேயே போய் கட் பண்ணி வாங்கிட்டு வரோமோ, இங்க அமெரிக்கால வயலின் ஒரு இடத்துல நாங்க போய் ஃபார்ம்லயே மீட்டை கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டு இருக்கோம் நம்ம பிரியாணிக்கு. ஸோ மோஸ்ட்லி இங்க பாத்தீங்கன்னா மீட் வந்து ஃப்ரோசன் மீட்ஸ் இல்லாட்டி கட்டிங் மீட்ஸ் தான் கிடைக்கும். நாங்க இன்னும் ஒரு படி மேல போய் கஸ்டமருக்கு இன்னும் நல்லபடியா கொடுக்கணும்னு சொல்லிட்டு மீட்டை போயிட்டு நேரடியா ஃபார்ம்லயே போய் கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டு இருக்கோம். இதுக்கு பெரிய ஹோம்வொர்க் நடந்திருக்கும்ல, அப்ப நிறைய விஷயங்கள் தேடி அலசி எவ்வளவு நாள் ஆச்சு இதுக்கெல்லாம்? சார் 1 year ஆயிடுச்சு மேடம். நானு இவரோட உழைப்பு 1 வருஷம், இதை சார்ந்த ரிசர்ச் ஒரு 3 மாசமா இதுக்கான வெண்டார் எல்லாருமே எடுத்துட்டு வந்து. அது மட்டும் இல்லாம யூஎஸ்லயே நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து பரோட்டா வந்து ஃப்ரெஷ்ஷா லைவா கொடுக்குறோம். பரோட்டா அது வந்து ரெடிமேட் பரோட்டாஸ் இல்லாம நீங்க அங்கேயே லைவா கவுண்டர்ல கொடுக்குறோம். சோ அது வந்து கஸ்டமர் முன்னாடியே வீசி கொடுக்குறோம். சூப்பருங்க. அப்ப சேலம் ஆர்ஆர் வந்து யுஎஸ் பிரான்ச்ல இருந்து எல்லாமே கிடைக்கும்னு நினைக்கிறேன். இல்ல நாட் ஓன்லி பிரியாணி. சார் சொன்னதுபடி எல்லாமே வந்து ஒரு ஃபுல்ஃபில்லா இருக்கும். வர்ற கஸ்டமருக்கு வந்து ஃபுல்ஃபில்லா இருக்கணும்னு சார் சொல்லுவார். எப்பயுமே திருப்தியா போகணும்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுக்குறாங்க அவங்க. இடமும் நல்லா பெருசாக எடுத்திருக்காங்க. இதுக்கான போராட்டம் அவர் ஈஸியாக சொல்லிட்டார். 1 வருஷமாக அந்த ப்ராசஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டம். அமெரிக்காவில் ஒரு கடை ஓப்பன் பண்ணால் இது இருக்கணுங்கிறது இருக்கு இல்லையா, நம்ம ஊர் மாதிரிலாம் இல்லை, அங்கெல்லாம் அப்படி இல்லை. அது அந்த ப்ராசஸ்க்கு ரொம்ப ரிஸ்க் எடுத்தாங்க. அவங்க எடுத்து நல்லா எல்லாத்தையும் முறைப்படி பண்ணியிருக்கிறாங்க. கார்த்தி தான் இதுக்கு எங்களுக்கு முதல் படி. அவருக்கு தான் வாழ்த்து சொல்லணும். ஆமாம், கார்த்தி சாருக்கு அவர் தான் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லாங்க அதை பண்ணி அவருடைய ரெஸ்டாரண்ட் தான் அது நேமை மாற்றி பண்ணியிருக்காங்க. அதனால தான் எனக்கு ரொம்ப ஈஸி. அப்படி இருந்துமே உங்களுக்கு 1 year ஆயிருக்குன்னா அப்போ எவ்வளோ இருந்துச்சு, ஒரு ஃபஸ்ட்டு தரப்பு அப்படி இருக்கும். அது நல்லா நேம் எடுத்து வெட்டி நல்லா பண்ணியிருக்கோம். எல்லா ஐட்டமுமே மீல்ஸ்லேருந்து எல்லாமே நம்ம இந்தியன் சார்ந்த பரோட்டாலாம் எங்கேயுமே ப்ரோசிங் தான் இருக்கும். அப்படி ஒரு ப்ரோசிங் இடம் கொடுக்காம பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ அங்கே வந்தால் இப்போ ஒரு ஃபுல் மீல்ஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் பரோட்டா இங்கே என்ன விஷயங்கள்லாம் கிடைக்குதோ எல்லாமே அங்கே கிடைக்கும். எல்லாமே நம்ம ஊரில் கிடைக்கிற அனைத்து வகையான ஐட்டங்களும் நம்மள்ட்ட ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கணுன்றது தான் நம்ம ஒரு கான்செப்டே. ஆர்ஆர் பிரியாணினாலே ஒரு ரீசனபிளான ப்ரைஸில் ஒரு நல்ல குவான்டிட்டி கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு. அதை வந்து எப்படி அங்கே கட்டுப்படி ஆகுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி தானே. அதை எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதான் குவாலிட்டியான பொருளை வாங்கி ஒரு நல்ல ரேட்டு நல்ல ஒரு ப்ரைஸுக்கு தான் நம்ம வந்து மக்கள்கிட்ட கொடுத்துட்டு இருக்கோம். ரொம்ப காம்படிட்டிவ் ப்ரைஸ்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம். அதுவும் நீங்க வந்து டைனிங் வந்து சாப்பிட்டீங்கன்னா அன்லிமிட்டெட் பிரியாணி நீங்க எவ்வளவு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். லிமிட்டட் கிடையவே கிடையாது நம்மள்ட்ட. ஆமா, அன்லிமிட்டெட் பிரியாணி. பிரியாணி அன்லிமிட்டட், மீல்ஸ் அன்லிமிட்டட். ஓகே. டேக் அவே வந்து ஒரு நல்ல குவாண்டிட்டி, ஒரு 1 kg வரைக்கும் வரும் அது. சோ இந்தியால நம்ம எப்படி பண்றோமோ அதே மாதிரி தான். ஓகே. இப்போ நீங்க வச்சிருக்கிற அந்த இடம் டெக்சாஸ்ல கரெக்ட்டா எந்த இடம் தெரிஞ்சுக்கலாமா? டெக்சாஸ்ல பிளானோங்கற லொகேஷன். பிளானோங்கற லொகேஷன். அங்க வந்து இந்தியன்ஸ் அதிகமா இருப்பாங்களா? எப்படி அது அந்த இடத்தை சூஸ் பண்றதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? டெக்சாஸ்னாலே ஒரு மினி இந்தியான்னு சொல்லலாம், மினி தமிழ்நாடுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மக்கள் இருக்காங்க. அதுல குறிப்பிட்டு இந்த பிளானோ
பிரிஸ்கோ, இர்வின் இந்த இந்த லிமிட்ல இருக்கிறவங்க எல்லாமே ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 50% மக்கள் வந்து தமிழவங்க இருக்காங்க. அப்ப நீங்க திறக்கறதுக்கு முன்னாடியே அங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, இது மாதிரி ஆர்ஆர் பிரியாணி இங்க வரப்போகுது அப்படின்னு? எவ்வளவு நல்லா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, என்னெல்லாம் கேட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? கஸ்டமரோட ரிவ்யூஸ் எல்லாம் கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தாங்க. ஏன்னா இங்க நம்ம ஊர் சார்ந்த பிரியாணிகள் வந்து இந்த மாதிரியான ஒரு சுவையில கொடுத்ததே இல்லை யாரும். ஸோ அவரோட பேர்ல ஒரு பிராண்டு வந்து அவர் கிரியேட் பண்ணிருக்கிறாரு. அந்த பிராண்டை நீங்க இப்போ யூஎஸ்ல வந்துட்டு நிறுவி இருக்கீங்க அப்படிங்கிறப்ப என்ன மாதிரி விஷயங்கள்லாம் அங்கிருந்து எடுத்துக்கிட்டீங்க, அவர்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டீங்க தெரிஞ்சுக்கலாமா? முழுசாவே அவர்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டோம். நாங்களா எல்லா பண்ண விஷயமே அவர்கிட்ட இருந்துதான். அதுல முக்கியமானது உழைப்பு, விடாமுயற்சி. இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான அவரோட குவாலிட்டியா நான் பாக்குறேன். ஏன்னா இத்தனை வருஷங்களும் அந்த ஹோட்டல் தொழில பிரியாணிக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குறது நம்ம சார் தான். இப்ப வந்து நீங்க இன்கிரீடியன்ஸ் பத்திலாம் நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. என்ன ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஸோ அதுவுமே நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கேயே அதை ப்ரொக்யூர் பண்றீங்களா, இல்ல இங்க இருந்து ஏற்றுமதி பண்ணி அங்க இறக்குமதி பண்றீங்களா? அந்த விஷயங்கள்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அங்க இருந்து இறக்குமதி பண்ணி அதை வந்து நம்ம இங்க ரெடி பண்றோம் மேடம். ஆஹா. ஏன்னா அங்க இருந்தே பவுடர்ஸாவும் பேஸ்டாவும் எடுக்கும் போது நிறைய அப்ரூவல்ஸ் இதெல்லாம் இருக்கு, நிறைய வகையான R&D எல்லாம் நம்ம பண்ணணும். சோ இப்போ நம்ம டைம் இல்லாதனால அங்க இருந்து ஸ்பைசஸா எடுத்துடுறோம். ஸ்பைசஸா எடுத்து இங்க நம்ம ஊர்ல எப்படி வறுக்குறாங்க, வறுத்து அரைக்கிறாங்க. வீட்டுல எக்ஸாம்பிள் மிளகா பொடி வீட்டுல வறுத்து அரைப்பாங்க இல்லையா, அது மாதிரிதான் ஒரு மசாலா, மீன் குழம்பா இருக்கட்டும், சால்னாவா இருக்கட்டும், நாங்க இங்க வந்து நைட் டைம் வறுத்து அதை தனியா அரைச்சு நம்ம ஜிப்லாக் கவர்ல வந்து வேக்யூம் மெஷின் போட்டு கவர் பண்ணி சீல் பண்ணி வச்சிருவோம் ஒரு 10 நாளைக்கு தேவையான. அந்த மாதிரி தான் வந்து நேச்சுரலா கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ எக்ஸாம்பிள் பேக்கெட் பவுடர்ஸ் வாங்கி நம்ம பண்றது இல்ல. ஸோ நம்மளே ஸ்பைசஸ்ல இருந்து மசாலாவா எடுத்து அந்த மசாலாவை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சால்னாவா இருக்கட்டும், சாம்பாரா இருக்கட்டும், மீன் குழம்பா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே. இப்ப சாரோட பிரியாணில இருந்து தான் நம்ம பிரியாணி மசாலா பண்றோம். அதுக்கு தனி பவுடர்ஸ் அடிச்சு தனியா வச்சிருவோம். அது ஒரு 25 kg 35 kg போட்டா இந்த பவுடர் போட்டா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு SOP கான்செப்ட் பண்ணிருக்கோம் மேடம் இங்க. ஓ, பவுடரே கிரியேட் பண்ணிட்டீங்க. ஆமா ஆமா. ஓகே, இப்போ நீங்க பண்ண விஷயம் என்னன்னா உலகத்துல எங்க வேணா ஆரம்பிச்சிடலாங்கிற மாதிரியோட ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி. மேடம் அதுதான் சாரோட. ஆக்சுவலி நான் இந்தியால இருக்கும்போது ஃபர்ஸ்ட் அவுட்லெட் சார் தான் என்னை அமிச்சாங்க. கிருஷ்ணகிரியில நாங்க ஓபன் பண்ணோம். செகண்ட் அவுட்லெட் சுந்தர் சார் அவுட்லெட் ஓபன் பண்ணோம். அப்பயே நாங்க வந்து R&D ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி உலகத்துல எந்த மூலையில ஆரம்பிச்சாலும் நம்மள்ட்ட இருந்து மசாலா போயிடுச்சுன்னா ஈஸியா வந்து குக் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எங்களோட கான்செப்ட். சோ அந்த முறையில தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இப்போ சார் சொன்ன மாதிரி இந்தியால விரைவில் ஃபேக்டரி திறந்துட்டு அந்த அடிப்படையில நம்ம செயல்படுவோம் மேடம். ஸோ நான் கேட்ட மாதிரி என்ன மாதிரி எண்ணெய் எல்லாம் பயன்படுத்துறீங்க, அது வந்து எவ்வளவு தூரம் வந்துட்டு ஈஸியா இருக்கு அங்க அவைலபிலிட்டி அப்படின்னு தெரிஞ்சு. நாங்க இங்க 3 வகையான எண்ணெய் பயன்படுத்துறோம் மேடம். வெஜிடபிள் ஆயில் பயன்படுத்துறோம், கிரவுண்ட்நட் ஆயில் பயன்படுத்துறோம், ஜிஞ்சலி ஆயில் பயன்படுத்துறோம். இந்த 3 தான். ஜிஞ்சலி ஆயில் பாத்தீங்கன்னா இந்த மீன் குழம்பு இந்த வகைகளுக்கெல்லாம் ஜிஞ்சலி ஆயில். கிரவுண்ட்நட் ஆயில் சாம்பார் எல்லா அந்த பிரியாணி இந்த வகைகளுக்கெல்லாம் கிரவுண்ட்நட் ஆயில். இந்த வெஜிடபிள் ஆயில் வந்து ஃப்ரையிங்க்கு எல்லாத்துக்குமே வெஜிடபிள் ஆயில். சோ எல்லாமே இருக்குங்களா உங்களுக்கு? அதெல்லாம் கிரவுண்ட்நட் ஆயில் வந்து வீட்டுக்கு பயன்படுத்துற செக்கு எண்ணெய் தான் பயன்படுத்தும். ஆமா, செக்கு எண்ணெய் தான் வாங்குறோம். நம்ம ஒரு பொருளுமே குவாலிட்டியா இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம R&R பிரியாணினாவே ஒரு தனித்துவம் இருக்கணும்ன்றதுக்காகவே தான் ஒரு விஷயத்தையும் நம்ம பார்த்து பண்றோம். சார், நீங்க ஓப்பனிங் பண்றப்ப வந்து அது கண்டிப்பா அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துருந்துருப்பீங்க. எப்படி இருந்தது அந்த 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 வீடியோ எல்லாம் பாக்குறப்ப? ஒரு சாமானியன் சாதிக்க முடியும் அப்படிங்கிறது தாண்டி பல விமர்சனங்களுக்கு பதிலாக அமைஞ்சது என் வாழ்க்கையில். எப்படி ஏதோ அந்த பாரதியார் வரி மாதிரி நான் வீழ்வேன்ற நினைத்தாயோன்னு இருக்கும், அந்த மாதிரி வரி தான் என் வாழ்க்கையில் போகுந்தோ. ஏண்டா நம்ம ஒரு டீ கூட அடுத்தவங்க காசில் சாப்பிட்டதில்ல, நமக்கே எவ்வளோ எதிர்ப்பு இருக்குது இந்த உலகத்தில். மனநீதியான விஷயங்கள் எனக்கு தெரியுமில்ல, யார் என்ன நினைக்கிறாங்கன்னு. ஏன் இவங்களுக்கெல்லாம் அப்படி ஒரு எதிர்ப்பு? அது பெரிய ஒரு பதவியில் இருக்கிறவங்களா இருக்கலாம், என்னை ஏற்றுக்க மாட்டாங்க சபையில். ஒரு டீ கிளாஸ் கழுவிட பையன் கூடவும் நம்ம உட்காரதா சபையிலங்கிற அளவுக்குலாம் இருக்குது மனத்துவம். ஆனால் கேட்டால் பேசுவாங்க, ஏழைங்களுக்காக நம் மக்களுக்காக அப்படிம்பாங்க. சாதாரண தமிழ்ச்செல்வன் நான் கால்கைகள் ஊன்றி ஒரு டீ குடித்தா கூட அதுக்கு நன்றியாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவன் நான். யாரையும் ஒரு விமர்சனமோ கடினமான வார்த்தைகளோ சொற்களோ என்னை தாக்கி ஒரு எதிரிகிட்ட கூட ஒரு நல்ல விஷயம் கற்றுக்க முடியுமான்னு நான் தேடுவேன். எனக்கு ஏன்டா அவ்வளோ எதிர்ப்பு இருக்குன்னு நினைக்கும் போது எப்படி இது என்னைக்காவது அதில் பார்ப்பேன். ஒரு சிக்குவார் மாட்டுவார், என்னது சிக்குவார் மாட்டுவார், இவங்களுக்கான ஒரு பதில் தான். எல்லாமே ஆனால் கஷ்டப்பட்டு மேலே வராங்க, அதையே உங்களுக்கு மட்டும் அப்படி ஒரு இதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் ஒன்று நினைப்பேன், எனக்குன்னு இல்லை, உலகத்தில் மெச்சத்துக்கு ஆளாகக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒரே பதில் முன்னேற்றம். அது எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் சொல்கிறேன். எனக்கு இருக்கிற ரசிகர்கள் அந்த மக்களுக்காகவே வாழணும்னு நினைக்கிறேன். என்னுடைய பிள்ளைகள் வந்து அந்த தமிழ் பிள்ளைங்க வந்து
இந்த முன்னேற துடிக்கிற அந்த என்னடான்னு தோண்டு போகிற பிள்ளைங்களுக்கெல்லாம் இது ஒரு முன் உதாரணம். இங்கே மட்டும் இல்லைடா, நான் உலகளவில் தடம் பதிக்க போகிறோங்கிறத நிரூபிச்சிருக்கிறோம். அதுக்கு கார்த்திக்கும் என் அன்பு தம்பி லோகுக்கும் அவர் ஒரு புள்ள மாதிரி தான் நான் நினைப்பேன். லோகு வந்து அவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க்கர். அவர் பார்க்க அப்படி இருப்பார், எல்லா விஷயமும் தெரியும் அவருக்கு. இந்த மசாலா உலகம் அளவில் கொண்டு போகணுன்னு எனக்குள்ளகிற அந்த தாகத்தை தீர்க்கக்கூடிய ஒரு தண்ணீர் அவர். என் தாகம் தீரணுன்னா எனக்கு ஒரு குடிநீர் வேணும், அந்த குடிநீரே அவர் தான் எனக்கு. இது அனைத்து ஒரு பிற்பட்டவர்களுக்கு, ஒரு உழைக்கணும்னு நினைக்கிற வர்க்கத்துக்கு இது ஒரு முன்னுதாரணம் தான் இந்த வெற்றி. இந்த இடத்துல என்னன்னா, இந்த ஃப்ரான்ச்சைசி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, இது வந்து நிறைய பேர் இதனால அஃபெக்ட் ஆகுறாங்கன்னு நிறைய இடங்கள்ல வந்து பதிவு பண்றது நம்மளால பார்க்க முடியுது. கண்டிப்பாக இதுல ஃப்ரான்ச்சைசிங்கிறது ஒரு நிறுவனம் ஒரு நல்ல பிராண்டை கிரியேட் பண்ணி நல்ல பேர் வாங்கிட்டு இருக்கும்போது அடுத்தடுத்த ஃப்ரான்ச்சைஸ் ஓப்பன் பண்ணும்போது அவங்க ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து சேச்சுரேட் ஆயிடுறாங்க. ஒன்று டேஸ்ட்டோ இல்லை குவான்டிட்டியோ, அதாவது அந்த அமௌண்ட் அதுவோ ஏதோ ஒரு காரணத்தினால அப்படியே சேச்சுரேட் ஆயிடுறாங்க. அதை பற்றி ஒரு பேச்சே இல்லாமல் போயிடுது. ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக இத்தனை பிரான்ச்சஸ் நீங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்னுடைய ஈடுபாடு. அந்த தப்பு செய்கிறவங்களையும் நாங்கள் போய் நானே இறங்கி இன்றைக்கும் நானே சமைச்சிட்டு தான் இருக்கிறேன். இன்றைக்கும் ஒவ்வொரு இடமா போகிறேன். எல்லாம் பிரான்ச்சுனா ஆனால் எங்கள் கடைக்கு ஒரு நாளைக்கு வாங்குவாங்க. அதை கரெக்டாக கடைப்பிடிக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதாவது ஒரு பொருள் சாப்பிட்டா செரிக்கணும், செரிமானம் ஆயிடணும், புளிச்ச அப்போ வயிறு பசங்க, இதுதான் RR பிரியாணி. அப்போ பொருள் உள்ளே இருக்கணும்னா அந்த அளவுக்கு மசாலா பொருட்கள் இருக்கணும். அப்போ அதை நிறைவாக கொடுத்தாகணும். மல்லினா இவ்வளோ இருக்குது, அதுதான் செரிமானத்துக்கு உதவும். அந்த பட்டைனா இவ்வளோ இருக்கணும், லவங்கனா இவ்வளோ இருக்கணும்னு இருக்குது. அந்த பொருளை நம்ம தரமாக கொடுக்கும்போது உள்ள மசாலாவில் அதாவது மூலிகை பிரியாணி. நீங்கள் அதில் பார்த்தா பட்டை, லவங்க, ஏலக்காய், மராட்டி பூ, அன்னாச்சி பூ, மல்லி, புதினா, இஞ்சி, பூண்டு, தக்காளி எதுவுமே இதயத்துக்கு கெடுதலான விஷயம் கிடையாது. அதில் போடுற 2 ஐட்டம் அது இருக்குது, 3 ஐட்டம் இருக்குது. 1 ஆயில், 3 அரிசி, கார்போஹைட்ரேட், 3 மீட்டு, அதில் இருக்கிற கொலஸ்ட்ராலு, ப்ரோட்டீன். இது 3யும் ஒரு அதில் இருக்கிறத அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இத்தனை மூலிகை பொருட்கள் உள்ளே போகுது. வேறு எந்த உணவுக்கும் இது கிடையாது. இப்போ நான் உலகம் முழுவதும் இப்படி பயணிச்சுட்டு இருக்கும்போது இதை நான் உத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். தினமும் இதை பற்றி தான் நான் சிந்திக்கிறேன். நான் நடப்பது எங்கே இருந்தாலும் அங்கே இந்த அளவு போட்டிங்களா, அந்த அளவு போட்டிங்களா, மாஸ்டர்கிட்ட பேசுவேன், அந்த வீடியோ அனுப்பு எனக்கு. மசாலா வதங்கிட்டால் என்ன கலர் வேணும்னு எனக்கு தெரியும். வதங்கினா தான் அந்த கலர் வரும். அந்த கலர் அனுப்பு. வதக்கும் போது எது அனல் அதிகமாக இருக்கணும், எப்போ குறைச்சிருக்கணும். ரொம்ப அதிக அனலில் கடகடன்னு வதக்கினா கசப்பேறி போயிடும். குறைந்த அளவில் நம்ம அதை பயன்படுத்தணும். இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் எனக்கு இந்த உலகத்தில் இதை விட்டால் ஒன்றும் தெரியாது இல்லையா. இதை தான் நான் படிச்சிருக்கிறேன். அதனால தான் இந்த வெற்றிக்கு காரணம். எனக்கு தெரியும் எல்லாமே. பச்சை எப்படி பண்ணணும், எந்த பொருள் எவ்வளோ போடணும், எப்படி வதக்கணும், எப்படி தம் அடிக்கணும், எப்படி எடுத்து கொடுக்கணும், எல்லாம் சொல்லித் தருவேன். அங்கே இருக்கிறவங்க பிரான்ச் எடுக்கிறவங்களும் அதே ஈடுபாடோடு இருந்தால் அது சக்ஸஸ், இல்லைனா கொஞ்சம் வியாபாரம் பின்னடைவு ஏற்படும். இதில் ஃப்ரான்ச்சைஸியில் நடக்கிற தவறுகள், இப்போ அவங்க ஏதோ தவறுகள் பண்ணாலுமே அது நம்ம பிராண்டை தான் பாதிக்குங்கிறப்ப அந்த துணிவான முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு பின்னாடி ஒரு பக்கபலம் இருக்கணும். ஆமாம். அங்கே ஏதோ ஒரு தவறு நடக்கிறப்ப அது எப்படி அணுகுறீங்க? அந்த தவறுக்கு பதில் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கணும் நம்ம. கண்டிப்பாக. ஸோ ஏன்னா நம்ம பிராண்டு தான் பாதிக்கும். கண்டிப்பாக இன்னைக்கு கூட சொல்லுவாங்க தக்காளி சோறும்பாங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், தக்காளி சோறும் பிரியாணிக்கு ஒரே மசாலா தான். பிரியாணி மாதிரியே இருக்கும் எங்கள் டொமேட்டோ ரைஸ்னா, நான் அதை கொடுக்கல உலகத்துக்கு. அதையும் நான் கொண்டு வர இருக்கேன். அப்போ தான் தெரியும் தக்காளி சோறு அருமை என்னென்னு. ஆக மொத்தத்தில் இந்த விமர்சனத்தை நம்ம தலைவணங்கி ஏற்றுக்கணும். அந்த எடுக்கிற பிரான்ச் உரிமையாளர்கள் நான் வலியுறுத்துவேன். அதில் குவாலிட்டி இருக்குது. இப்போ ஏலக்காய்னா பிஞ்சு ஏலக்காய் இருக்குது, அது விலை கம்மி. முத்தலை ஏலக்காய் இருக்குது, ML அதிகம். வாசனையிலே நிறையா இருக்குது. எல்லா பொருளையுமே இந்த தரம் இருக்குது. ஃபஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி எல்லாத்துலேயுமே இருக்குது. ஆனியன்லேருந்து சின்ன பொடி ஆனியன் இருக்குது, பெரிய ஆனியன்னா ஒரு ரேட் இருக்குது, பல்லாரி ஒரு ரேட் இருக்குது. இந்த மாதிரிலாம் குவாலிட்டி இருக்குது. இந்த குவாலிட்டியை ஃபஸ்ட் குவாலிட்டியில் எடுத்து அதை முறையாக வதக்கி போடுற அளவு இத்தனை கிலோ ரைஸுக்கு இவ்வளோ தான் பட்டலம் கிழக்கம் முளை அப்படி கண்டிப்பாக கொடுத்தாவணுங்கும் போது கண்டிப்பாக சக்ஸஸில் இருக்கும். இதை கடைப்பிடிக்கலைன்னா கஷ்டம்தான். அவங்களும் கடை நடத்த முடியாது. நானும் அவங்களுக்கு வலியுறுத்து, இவ்வளோ முதல் போட்டிங்க, முதல் போட்டது முக்கியம் இல்லை, இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, அந்த கஷ்டத்தில் இந்த முதல் போட்டதையும் நீங்கள் ஜெயிக்கணும்னா இதை செய்யணும் அப்படின்னு அவங்கள நான் ப்ரெயின் வாஷ் பண்ணி தான் பிரான்ச்சு கொடுப்பேன். இல்லைனா ஒரு நாளைக்கு 10 பிரான்ச்சு கொடுத்துட்டு போகலாம் பணம் வாங்கி போட்டுக்கிட்டு. அது அல்ல, அதை பண்ணுறதில்ல. நான் ஃபுல்லாக எவ்வளோ கெஞ்சிலாம் எனக்கு தெரியும் இவங்க நடத்தவே மாட்டாங்க. பொள்ளாச்சியில் கூட ரொம்ப பேங்கெல்லாம் முடிச்சிட்டாங்க. நான் யாரும் எனக்கு ஒரு மாஸ்டர் தெரியும், அவரை வச்சு நடத்தவே முடியாதுமா. ஒருத்தர் நம்பி நீ தொழில் பண்ணாதீங்க. தொழில் உங்களுக்கு தெரியுமா, உங்கள் வீட்டு ஆளுங்க இருக்காங்களா, பண்ணுங்கள். அவன் இன்றைக்கி இருப்பான், நாளைக்கு போயிட்டா அது ஒரு அடிமை மாதிரி ஆக்கிடுவானுங்க அவனுங்க. அவங்க ஆமாம், இதுலவே நிறைய முதலாளிங்க லண்டன்லாம் நீங்கள் 100கணக்கான கடை மூடி கிடக்குது. நிச்சயமா. ஏன்னா நிறைய நம்ம விமர்சனங்கள் பார்க்க முடியுது. நான் வந்து உணவு தொழில் ஆரம்பிச்சு தான் அதில் தான் நஷ்டம் அடைஞ்சு ஒன்றுமே வேணான்னு மறுபடியும் வந்து அந்த முதலாளிக்கு அந்த தொழிலாளி வச்சுக்கிற விதமும் இருக்குது. அவன் போடுற உப்பு தானே, இது ஒன்றும் மிஷின் கிடையாது. அவனை எவ்வளோ மைண்டு கூலாகவும் அவன் பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி நம்ம அவனை அணுகுமுறையை பண்ணி அவனை மதித்து மனுஷனாக நம்ம ஏற்று நம்ம எப்படி தூங்குறோமோ அப்படியே அவனுக்கு ஒரு ஏசி போட்டு கொடுங்கன்னு நான் சொல்லுவது உண்டு. சில ஓனர் என்கிட்ட சொல்லிடாதுன்னு சொல்லி ஃபேன் மட்டும் போட்டு விடுவாங்களாம். அந்த தகவல் வரும். இப்படிலாம் நான் சமைக்கிறவங்க, அதுக்காக ஹோட்டலில் வேலை செய்யுங்க எல்லாருக்கும் நான் சொல்லுவேன், அடுப்பில் நின்று நல்லா இருக்கிறவங்களுக்கு போட்டு கொடுங்க நான் வலியுறுத்துவது உண்டு.
இப்படிலாம் நம்ம அதுக்கு கடைப்பிடிக்கிறோம். ஒவ்வொருத்தட்டையும் பேசுகிறோம். ஒருத்தரை நம்பி பண்ணக்கூடாதுமே. என்கிட்ட பணம் இருக்குதுன்னு பண்ணிடாதீங்க. உங்களுக்கு தெரியுமாங்கிறதுனால தான் இவ்வளோ டிலீட்டு. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, ஃப்ரான்ச்சைசி எடுக்கிறோம்னா இப்போ நிறைய பிஸ்னஸ்ல வந்து ஃப்ரான்ச்சைசிங்கிற மாடல் வந்து பெருசா பேசப்பட்டுட்டு இருக்கு. பரவலா இன்னைக்கு ஒரு சும்மா ஒரு தொழில் தொடங்கணும், நான் வேலை செஞ்சுட்டே ஒரு தொழில் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஃப்ரான்ச்சைசி எடுத்துட்டா ஈஸியா வந்துட்டு சம்பாரிச்சலாம் நினைச்சு எடுக்கிறாங்க. அவங்க எங்க தோல்வி அடைகிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அனுபவம் இல்லாத வாசி, அக்கறை இல்லாத வாசி. அக்கறை வேணும். நமக்கு பணம் இருக்கிற ரொம்ப பணம் இருக்கிறவங்களும் இதை பண்ண முடியாது. அது மேலே ஒரு ஈடுபாடும் அந்த நம்பி வாழ்க்கையை நடத்துகிறான். பார்த்தீங்களா, இது நடந்தால் தான் நமக்கு வாழ்க்கை, நம்ம குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறது அவனை விட்டா வேறு தெரியாது. அவங்க தான் அதில் ஜெயிக்க முடியும். நான் அந்த மாதிரி ஆட்களை தான் பார்க்குறேன். ஏதோ கொஞ்சம் பணம் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க கஷ்டப்படுவாங்களா, சரி இதை செய்யுங்க, ஆனால் இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் வேணும். இது எனக்கும் ஒரு சவால் தான், ஒவ்வொருத்தரையும் இப்படி நான் தேர்ந்தெடுக்கிறது. ஏன்னா அவங்க நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஆமா. ஒரு ஃப்ரான்ச்சைசி இப்ப அதோட கொடுக்கணும்னா license விவரம் தெரியும். எங்க வைக்கணும், எவ்வளவு இடம் வேணும், நாங்க கொடுக்குற பொருட்கள் தான் வாங்கிக்கணும் நீங்க, அது மாதிரி நிறைய வந்து இங்க வந்து ரூல்ஸ் போடப்படுது. அப்படி ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? இல்லை, எதிர்காலத்தில் வரும். அது ரூல்ஸ்ன்னு நினைக்க வேண்டாம். தரத்தை உயர்த்ததுக்காக நம்ம எடுக்கிற முயற்சி. அவங்களுக்கு அது ஈஸி. இப்போ மொத்தமாக ஒரு இடத்துல நாங்கள் பர்ச்சேசிங் பண்ணும்போது அவங்களுக்கு விலை குறையும். மார்க்கெட்டில் அவங்க ஒவ்வொரு இடத்துலையும் சில்லறையாக வாங்கிட்டு இருந்து செய்யும் போது நாங்கள் மொத்தமாக இப்போ 1 கிலோ வெங்காயம் வாங்குறோம், ஒரு 10 கிலோ வெங்காயம் வாங்குறது ஒரு 3வது நாள் அது கை வந்த வட்டி தான் நீ மார்க்கெட்டில் வாங்க முடியும். ஃபஸ்ட்டு வாங்கினா ஒரு லோடு லாரி அப்படியே எடுப்போம். அப்போ விலை குறையும், அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், தரம் கரெக்டாக இருக்கும். இதை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்குறோம். இப்போ அது எந்த இடத்துல அமைக்கலாம்னு டிஸ்கஸ் இருக்குது இன்றைக்கும். அது திருச்சியில் அமைச்சா எல்லாருக்கும் சௌரியமாக இருக்குமா, ஏர்போர்ட்டுக்கு சௌரியமான அன்ரோட்டில் இருக்கணும், எந்த நேரத்துலையும் வண்டி போட்டு இந்த ஆலோசனை இருக்கிற கண்டிப்பாக அதை பண்ணிவிடுவேன். இப்போ பொதுவாக வந்து ஃப்ரான்ச்சைசி எல்லாமே சென்ட்ரலைஸ்டு கிச்சன் ஒன்று வச்சு அவங்க எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணுறதை பார்க்க முடியுது. ஆனால் நீங்கள் பல இடங்களில் திறந்துருக்கீங்க, தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் திறந்துட்டீங்க, இலங்கையில் இருக்குது, இப்போ யூஎஸில் இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஊர்களில் இருக்குது. அப்படிங்கிறப்ப இங்கே கிடைக்கக்கூடிய சுவையை எப்படி உறுதிப்படுத்துறீங்க எல்லா இடத்துலையும் கிடைக்கும்? இதுக்காக தனியாக 4 மாஸ்டர். இவங்களுக்கு வேலையே அதுதான். எந்த பிரான்ச்சு திறக்குதோ அந்த பிராஞ்சை போய் அங்கே இருக்கிற ஆளை ட்ரெயின் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி பிராஞ்ச் எடுக்கிற ஓனரை நாங்கள் வர வச்சு இங்கே எப்படிலாம் செய்கிறோம், கடைக்குள்ளே நிப்பாட்டுவோம், எப்படி பரிமாறுறாங்க, எப்படி பில் போடுறாங்க, எப்படி மடிக்கிறாங்க, எந்த அளவு கொடுக்குறாங்க, கிச்சனில் கொஞ்ச நாள் நிப்பாட்டுவோம். அவங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதெல்லாம் தெரிஞ்சுங்கன்னு. இந்த ப்ராக்டிஸ் அந்த ஓனர்களுக்கு முடியும். அதுலேயே அவங்க ஈடுபாடு காட்டுறதை நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம். நம்ம டீமு தான் போய் டேஸ்ட்டை உருவாக்கும். என் தலைமையில் ஃபஸ்ட்டு நான் போவேன், நான் கூடவே இருப்பேன். எந்த கால திறப்புலாலையும் 2-3 நாளைக்கு அங்கேயே இருப்பேன். இருந்து எல்லாம் ட்ரைன் முடித்து டேஸ்ட் பார்த்து ஃபஸ்ட்டு ட்ரையல் போட்டுருவாங்க. எப்படி பிரியாணி செய்கிறாங்க 2-3 தடவை ட்ரையல் போட்டு எல்லாம் சாப்பிட்டு பார்ப்பாங்க. சொந்த பந்தம் நண்பர்களை கூப்பிட்டு ஒரு 10 கிலோ 5 கிலோன்னு போட்டு பார்த்து இதெல்லாம் பண்ணும்போது எங்கள் ஆளுங்க எனக்கு ஒரு சைலண்டாக ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அதை நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். இந்த முதலாளி எப்படிங்கிறத அதுலேயும் கண்டுபிடிச்சிடும். இவங்க போய் தங்கி செய்கிறாங்க இல்லையா, இவர் பொருள் எழுதி கொடுப்பாங்க, இப்படி வாங்கிட்டு வாங்க, இந்த நேரத்தில் இது வரணுன்னு. அவங்க எந்த அளவுக்கு அதை ஈடுபாடு காட்டுறாங்க ரிப்போர்ட் எனக்கு கிடைச்சிடும். இது ஒன்றும் ஒளிமறைவு இல்லைங்க. நீங்கள் இதை சரி பண்ணிக்கலன்னா எதிர்காலம் கஷ்டமாயிடும். புரிஞ்சுங்களா? தோல்வி ஏற்படாது. எனக்குன்னு ஒரு இது வரைக்கும் திறந்த எந்த பிராஞ்சும் மூடப்பட்டதில்லை, செயலாளர் இது வரைக்கும் கிடையாது. ஆனால் உங்கள் லாபம் குறையும், உங்கள் உழைப்பு வீணாயிடும். சின்ன சின்ன விஷயங்கள் அப்படியே அலட்சியம் காட்டாதீங்க. அந்த பொருளை கவனம் செய்யுங்க. அவங்க கேட்குற தரத்தை கரெக்டாக பண்ணி கொடுங்க. இப்படி நான் வலியுறுத்துவது உண்டு. பொதுவாக இங்கே சேலம் ஆர்ஆர் பிரியாணி வாங்கணும் அப்படின்னா உள்ள இலை வச்சு தான் பேக் பண்ணி தருவாங்க. அந்த பேக்கிங் கூட நல்லாவே தெரியும். இது எல்லாருமே ஃபாலோ பண்ணாதான் அந்த 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 பிராண்டோட ஒரு வேல்யூ வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும். அதை நீங்கள் போய் சேர்த்து தான் நம்புறீங்களா? கண்டிப்பாக இல்லை, அப்படி செய்யலை. சில பேர்லாம் பாக்ஸ் போட்டுறாங்க வெளியில். கேட்டால் அவங்களுக்கு அது ஈஸியாக இருக்குது. இங்கே எங்களுக்கு பிளேட்டு கிடையாது, நாங்கள் எப்படி சாப்பிட்றது, கப்புன்னு அப்படியே சாப்பிட்ருவோம். இலையில் பிரித்து கையில் வச்சு எப்படி சாப்பிட்றது ஒரு காரணம் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு எனக்கு ஒரு சவாலாக இருக்குது, அது எனக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது. நான் ஒரு உண்மையை ஒத்துக்கணும். கண்டிப்பாக அப்படி கடை பிடிக்கல. சவால் தான். சென்னையில் மட்டும் என் பார்வையில் உள்ள நிறுவனங்களை இன்றைக்கி இலை வச்சு தான் நான் கொடுத்துட்டு முடிஞ்ச அளவுக்கு. ஆனால் இன்றைக்கி காலங்கள் மாறும்போது ஒரு நவீனங்கள், ஒரு காலத்தில் மந்தார இலையில் தான் படித்தோம், பேப்பரும் கிடையாது, எதுவும் கிடையாது. தந்தை பெரியார் சாப்பிட்ற காலத்தில் பிரியாணி தான் விரும்பியவர். ட்ரெயினில் போனால் பயப்படணும், பிரியாணிக்கணும், அவருக்கு மந்தார இலை தான். அதெல்லாம் போச்சு. இன்றைக்கி நிறையா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். காலங்கள் மாறிடுச்சு, எப்படி எப்படிலாம் மாறிக்கு. இன்றைக்கி அந்த பாக்ஸுங்க வந்துருச்சு. இதுக்கு வெளிநாட்டிலையும் கொஞ்சம் சாத்தியம் கிடையாது. ஸோ இங்கேருந்து மாஸ்டர் அங்கே வந்திருக்கிறாங்களா யாராவது? அவர் தான் மாஸ்டர். நீங்களே மாஸ்டர்? நம்ம தான் மாஸ்டர் எல்லாமே. மாஸ்டர். ஓகே சார். இப்போ அடுத்த கட்ட பிளான்ஸ் என்ன சார்? யூஎஸ் அடுத்த கட்டம் இந்த மசாலா ஒருங்கிணைப்பு பண்ணோம். நாடு முழுவதும் என்னுடைய கனவை நிறைவேற்ற துடிச்சுக்கிட்டு இருக்கோம். லோகம் கார்த்திக்கும் என்னுடைய சப்போர்ட்டை கொடுக்கணும், உற்சாகப்படுத்தினவங்கள. அடுத்தது எந்த நாட்டில் ஆரம்பிக்க போறீங்க? யூஎஸ்ல ஆரம்பிச்சாச்சு, பிரேசில் வேலை நடக்குது. பிரேசில், சிங்கப்பூர் வேலை நடந்துட்டு. இப்போ தான் போயிட்டு கிச்சன்லாம் பாட்டு வந்துட்டேன். ஹெட் ஆஃபீஸும் அங்கே தான் போகுது. நம்மளுடைய ஆஃபீஸும் ஒரு பெரிய முன்னணி தமிழகத்தில் நான்வெஜ்னு பேர் சொல்ல வேண்டாம், அவங்க கூட நேம மாற்றிக்கின்னு வந்தாங்க. ஆனால் சுந்தர் ஏற்கனவே முந்திக்கிட்டார். அந்தளவுக்கு போட்டி நிலக்குது. எல்லாருமே ரெடியாக இருக்காங்க. எடுத்துக்க இந்த அமெரிக்காவோட மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் கிடைக்கணும், இதை சாப்பிட்ணும். இன்றைக்கி உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறேன். அறுசுவைமாங்க. 6 சுவை சேர்ந்தது தான் அறுசுவை. அறுசுவைனா ஏதோ வறுத்து பொரிச்சு திங்கிறது அறுசுவை கிடையாது.
கசப்பு, இனிப்பு, உப்பு, துவர்ப்பு, புளிப்பு, இதெல்லாம் சேர்ந்து தான் அறுசுவை. இதில் எதை நம்ம தவிக்கிறோம் தெரியுமா? துவர்ப்பையும் கசப்பையும். இத்தனை நோய் காரணமாக அதுதான். துவர்ப்பு எதில் இருக்குது? கருவேப்பிலை, மல்லி, புதினா, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் துவர்ப்பை சார்ந்தது. பட்டை, லவங்கம், ஏலக்காய், எலுமிச்சை எல்லாம் துவர்ப்பை சார்ந்தது. ஆனால் போட்டுட்டு இருக்கிறது ஒரு துவர்ப்பான விஷயங்கள் தான் பிரியாணியில் அதிகமாக இருக்குது. தயிரிலிருந்து எல்லாருமே, மஞ்சத்தூள்லேருந்து துவர்ப்பான விஷயங்கள் 3 விஷயங்கள் உண்மையிலே அதுக்கு உடல் நலத்துக்கு. ஆனால் அது இல்லாமல் ஒன்றும் இல்லை. அரிசி, ஆயிலு, மீட். அதில் பாதி நன்மைனா பாதி தீமை இருக்குது. அது எவ்வளோ அளவாக எந்த நேரத்தில் எடுத்துக்கணும், எப்படி உடம்பு வச்சுக்கணுங்கிறது அவங்க கையில் இருக்குது. வாழ்த்துக்கள் வந்து பிகைன் வுட் சார்பாக சொல்லிக்கிறோம். உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நீங்களும் வந்து பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஸோ அடுத்து நீங்கள் இன்னும் 2-3 பிரான்ச் டெக்ஸாஸ்லேயே ஓப்பன் பண்ணுங்க, இல்லை யூஎஸ்ல மற்ற பகுதிகளையும் ஓப்பன் பண்ணுங்க. 400 பணம் நாளைக்கு இந்தியாவுக்கே போவாதங்கிறாரு என்ன. முயற்சிகளும் இங்க நடந்துட்டு இருக்கு மேடம். இங்க ஒரு ஆபீஸ் பண்ணிருக்கோம், இங்க ஒரு மசாலா கம்பெனி பண்ணிருக்கோம். சார் வரும்போது அதை இன்டகிரேட் பண்ணலாம்னு இருக்கோம். சோ இங்க இருந்து ஓவரால் யூஎஸ் ஆபரேட் பண்ணும்போது இன்னும் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறோம். இன்னைக்குள்ள வந்து கருத்து தெரிவித்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. 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 நம்ம என்ன கிடைக்கும்னு தொழில் பண்ணுவோம், என்ன கொடுக்க முடியும்னு தொழில் பண்ணுங்க. கிடைக்கிறது ஈஸியா இருக்கும். எனக்கு அடுத்து மனசு நிறைஞ்சா கல்லா நிறையும். கல்லா நிறைய பார்த்தா மனசு நிறைக்காம விட்டுறாதீங்க. தன்னால அடுத்து வரைய மனசு நிறையும் போது கல்லா நிறைஞ்சிடும். என்னுடைய வாழ்த்துக்கள். எங்களை போன்ற சாதாரண மக்களையும் கொண்டு வந்து பிகைன் வுட்ஸுங்களை வெளிப்படுத்தி எங்கள் திறமைகளையும் எங்களுடைய வளர்ச்சிகளையும் மற்ற இளைஞர்களுக்கு ஒரு ஊக்குப்பாக இருக்கக்கூடிய இந்த பணியில் இருக்கக்கூடிய இந்த பிகைன் வுட்ஸை ஊழியர்களையும் உரிமையாளர்கள் வாழ்த்த கடன்பட்டுள்ளேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. Let's go holidays. It's time to travel beyond the boundaries. அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம்.